ரைசா பிக் பாஸ்க்கு அப்புறம் தன்னுடைய நடிப்புகளை எல்லாம் நிறுத்திட்டாங்க. இவங்களுக்கு பெருசா பட வாய்ப்பே கிடைக்கல. ரீசெண்டா கூட பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றேன்னு சொல்லி மூஞ்சியை கெடுத்து வச்சுட்டாங்க. இது போன்ற பல விமர்சனங்கள் மாடல் ரைசா மேல விழுத்திருக்குது. ஆனா இவங்க நடிச்ச அந்த ஹரிஷ் கல்யாணோட ஒரு படம் தான் ஹிட். அதுக்கப்புறம் இவங்க எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னு தெரியல. பட் சமீபத்துல அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதுல அவங்க சொன்ன விஷயங்கள் தான் பயங்கரமா ஷாக்கா இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரைசா பிக் பாஸ்க்கு அப்புறம் பெரிய பட வாய்ப்புகள் இல்ல. அதுக்கப்புறம் ஹரிஷ் கல்யாணோட ஒரு படத்துல நடிச்சாங்க. அந்த படம் பயங்கரமா ஹிட் ஆன பிறகு ஓகே, இந்த ஜோடியும் ஒர்க் அவுட் ஆகுது, ரைசாக்கும் ஒரு நல்ல லைஃப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நினைச்சோம். ஆனா அப்படியே உல்டாவா போய் அவங்க மறுபடியும் மாடல் ஆனாங்க. மாடல்லையும் சரியா அவங்களால ஷைன் பண்ண முடியல, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி மூஞ்சி ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்த விமர்சனங்கள் எத்தனையோ ஒண்ணு. இப்ப ரீசெண்டா இன்டர்வியூல நீங்க எங்க போனீங்க மேம், ஆளைய காணமே அப்படின்னு சொல்றப்ப இந்த மாதிரி நான் தெலுங்கு தமிழ் படத்துல நான் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா படங்கள் வெளிவருதா இல்லையாங்கிறத பத்தி பேச்சு இல்லை. இப்ப அடுத்து அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க யாராவது காதல் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்ட கொஸ்டினுக்கு நான் காதல் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன், லவ் பண்ணா நல்லா தான் இருக்கும்னு எனக்கு எல்லாமே தோணுது. ஆனா இங்க இருக்கிறவங்க யாருமே சரியில்லை, எல்லாருமே ஒரு விஷயத்துக்காக தான் ஒரு பிடி வச்சேதான் நான் லவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே தவிர நிஜமாவே என்ன லவ் பண்ணணும்னு யாருமே நினைக்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப கஷ்டத்தோட சொல்லியிருக்காங்க. அது கேட்கும் போதும் பயங்கரமா ஷாக் ஆச்சு ஃபேன்ஸ்க்கெல்லாம். இன்னும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வீட்டை பாத்துக்கிற மாதிரி என்னைய பாத்துக்கிற மாதிரி ஒரு தைரியமான ஆம்பளை தான் எனக்கு வேணும். ஆனா நான் எவ்வளவோ தேடிட்டேன், கிடைக்கல. நான் காலேஜ்ல லவ் பண்ணிருப்பேன், பட் எங்க வீட்டுல படிப்புன்னு சொல்லி நான் அப்படியே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் மாடல் ஆன பிறகு மாடல் ஆகணும் பெருசாகணும்னு சொல்லி அப்பயும் விட்டுட்டேன். இப்ப நான் என்கிட்ட எல்லாமே இருக்கு, ஆனா என்கிட்ட காதல் இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்க வருத்தப்பட்டு சொல்லியிருக்கிறது கேட்கும்போது ஷாக்கா தான் இருக்கு. இன்னும் ஒரு பக்கம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி சினிமால அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் வருதே மேடம், இது நீங்க எப்படி பாத்துக்கிறீங்க, உங்களுக்கு தான் வந்திருக்கா அந்த மாதிரி அப்படின்னு கேட்டப்ப, நான் இது வரைக்கும் இந்த சினிமால நல்லா தான் இருக்கேன், எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்ததில்லை, வந்தாலும் அதை நான் எப்படி டேக்கிள் பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். இப்போ வர பெண்கள் என்னை விட ரொம்ப திறமையாவே நடிக்க வராங்க. அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுதான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வேணும்னா செய்வாங்க, வேணாம்னா விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு தெளிவான பதில் சொன்னாங்க. இதன் பிறகுதான் முக்கியமான கொஸ்டின். இப்ப படங்கள் அப்படின்னாவே போல்டான சீன்ஸ் எல்லாம் நிறைய நடிப்பாங்களே, இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்கும்போது, போல்டான சீன்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த படத்துக்கு அப்படி தேவைன்னா நான் அப்படி நடிக்க ரெடி, எப்படிப்பட்ட சீன்ஸ் கொடுத்தாலும் நான் நடிக்க ரெடி அப்படிங்கிற மாதிரி சொன்னதுதான் இப்ப சர்ச்சையாகிருக்கு. அதாவது இப்பெல்லாம் படங்கள், அதுவும் ஸ்பெசிபிக்கா தமிழ் படங்கள் பார்க்கும்போது கதைக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இப்ப படம் எல்லாம் ஹிட் ஆகுது. 1900 அந்த காலத்துல எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சில்க் சிமித்தா ஆடினாதான் அந்த படமே போவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஊர் இது. ஆனா இன்னைக்கு கேட்டீங்கன்னா படத்துல கதையே இல்லைன்னா ஓடாது. அது ரஜினிகாந்த் படமா இருந்தாலும் சரி, விஜய் படமா இருந்தாலும் சரி, கதை இருந்தா மட்டும்தான் இங்க ஓடும். பட் இங்க நிறைய பேர் இன்னும் கவர்ச்சி வச்சு படத்தை ஓட வச்சிடலாம் அப்படின்னு நம்புறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த ரைசாவோட பதில்கள்லாம் கேட்டு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? திருப்பி ரைசா ஒரு கம்பேக் கொடுத்தா நல்லா இருக்குமா? அதுவும் ரைசா வேற கொஞ்சம் ஏஜ்டாக கொஞ்சம் இப்படி இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ரைசா இன்னும் தமிழ் சினிமால சாதிக்கணும்னு இருக்காங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.